ஒரு சில இடங்கள்ல ராகு கேது இருக்கிறது வந்து மிகப்பெரிய டேஞ்சர், ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்றாங்கல்ல. பட் அப்படி இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன? அதனால என்னென்ன பாதிப்புகள அவங்க சந்திப்பாங்க? மேபி கேது ப்ளஸ் சுக்ரன் வந்து 7th பிளேஸ்லயோ ம். இல்ல வந்து 9th பிளேஸ்லயோ இருந்துச்சு. சுக்ரனோட கேது இருந்துச்சு. இல்ல ராகுவோட சேர்ந்து வந்து புதன் இருந்துச்சு. சில சில எல்லா ஜாதகத்துக்கும் கிடையாது. ம். சில ஜாதகத்துக்கு இப்ப ராகு, புதன் வந்து 3ஆம் இடத்துலயோ இல்ல 5ஆம் இடத்துலயோ இருந்துச்சுன்னா, லக்ன பார்வை வந்து மாறும். ஓகே. அவங்களுடைய லக்னாதிபதி பொறுத்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைஃப் லாங்கா வந்து என்னன்னா, ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ம். அதுக்கான அவுட்புட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஓகே. ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்தேன்னா, அவங்க ஒண்ணு நெனைப்பாங்க. சரி எனக்கு வந்து இன்கம் வரும். எனக்கு அடுத்த ம். ப்ரமோஷன் வரும் அப்டின்லாம் நெனச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. பார்த்தா கடைசி வரைக்கும் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு இதிலே போயிரும். ஓகே. பட் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காண்டி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கான சொல்யூஷன் இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா, பிள்ளையார்பட்டிய வந்து ஏன்னா இந்த காம்பினேஷன்ல நீங்க கேட்ட காம்பினேஷன்ல நெறைய பேத்துக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னா, இந்த விஷயம் தான் நடக்கும். ஒர்க் பண்ணுவாங்க, அவுட்புட் வராது, கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பா. சொல்ற ஒரு ஈஸியான சொல்யூஷன் என்ன அப்டின்னா, பிள்ளையார்பட்டி போணும். ஓகே. ரிப்பீட்டடா பிள்ளையார்பட்டி போணும். வே எப்பலாம் டைம் கிடைக்குதோ, நீங்க நேரா காரைக்குடி போயிரணும். ஸோ ஓகே. அங்க போயிட்டு பிள்ளையார்பட்டிக்கு போய் ஒரு நாள் பிள்ளையார போய் தரிசனம் பண்ணிட்டு ஓகே. வந்தாலே எனக்கு தெரிஞ்சு போதும். நியரஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு அது அ ஓகே. பட் லாங்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அது அதுதான் சொல்றேன். பாசிபிள்? அந்த மேபி 3 மந்த்ஸ் ஒன்ஸ், 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வேர்ல்டுல எங்க இருந்தாலும் சரி. ம். உலகத்துல எங்க இருந்தாலும் 1 இயர்க்கு ஒன்ஸ் வந்தா போதும். இல்ல தமிழ்நாட்டிலேயே இருக்காங்கன்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ், நியர்பை இருந்தா 3 மந்த்ஸ் ஒன்ஸ். ஆனா எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு ரீச் பண்றது வந்து ரொம்ப நல்ல இடம். நான் சொல்றது. ஏன்னா இந்த மாரி காம்பினேஷன்ல இருக்கவங்க ஸோ அவங்க ஒர்க்க போட்டும் எஃபோர்ட் இல்ல அப்படின்றப்போ, நீங்க பிள்ளையார்பட்டி போறப்ப அது எல்லாமே ரன் ஆயிரும். ஏன்னா ராகு, கேது எல்லாமே அடங்கி போறது அவருக்கு மட்டும் தான். ஓகே. ஸோ விநாயகருக்கு மட்டும் தான்.